அதர்வா, அஸ்வின், லாவண்யா திரிபாதி, அதே மாதிரி லக்ஷ்மி பிரியா இவங்களுடைய நடிப்பில் இயக்குனர் ரவீந்திரா மாதவா இவருடைய இயக்கத்தில் வெளியாகிருக்கிற படம் தான் இந்த தணல். இப்போ தான் ரீசெண்டாக அதர்வாவுக்கு வந்து டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு படம் ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்து நல்லா பேசப்பட்ட ஒரு படம். என்னன்னா சடனாக சொல்லாமல் கொள்ளாமல் தணல்னு ஒரு படத்தை வந்து திடீர்னு ரிலீஸ் பண்ணுறாங்க, இப்படி ஒரு பேச்சே இல்லையே, திடீர்னு எங்கேருந்து இந்த படம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும்போது இது டிஎன்ஏக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இடையில் நிறையா அலிகேஷன்ஸ் எல்லாம் அதில் இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த படம் இதனால். ஸோ ஓகே, அப்போது பழைய படம் போல் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் நம்ம போய் அந்த படத்தில் போய் உட்காந்தோம். ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய பெயர் தணல் அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்சு கங்கா கொதிக்குதியா, தணலாக கொதிக்குதியா, அனலாக கொதிக்குதுன்னு இல்லையா, அது மாதிரி தணல். இதில் என்னென்னா வழக்கமாக அந்த டிஎன்ஏல பார்க்குற மாதிரி அதர்வா வந்து ரொம்ப ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஆள். இப்படி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து தன்னுடைய காதலியை பார்க்குறாரு. காதலி வந்து ஒரு ஐஏஎஸ்க்கு படிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குவாங்க. இவர் வந்து ஒன்றுமே இல்லை, ஊர் சுற்றிக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால போலீஸ் ட்ரைனிங் கேம்பில் வந்து ஒரு போலீஸில் சேர்ந்து ஒரு கான்ஸ்டபிள் ரேஞ்சுக்கு வளர்ந்து ஜாயினிங் ஆர்டர் வாங்குறதுக்காக போகும்போது இவங்க அம்மாவுக்கு வந்து தலையில் அடிபட்டதுனாலேருந்து இவங்களுக்கு ஒரு டியூமர் இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா அவான் அழகம் பெருமாள் விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டிலே இருப்பார். ஸோ இந்த மாதிரி சிக்கலில் இருக்கும்போது ஜாயினிங் ஆர்டர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கே ஏற்கனவே இவருடைய பள்ளித்தோழ நண்பர்கள் ஒரு 3 பேர், அங்கே இருக்கிற இன்னும் ஒரு 3 பேர், மொத்தம் வந்து ஒரு 6 பேர் அங்கே ஜாயினிங் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எப்போ சார் வரும், எவ்வளோ நேரம் சார் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமே பதில் சொல்லாதனால என்னென்னா நீங்களும் போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க இப்படியே ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிப்பாங்க. இப்படி ரவுண்ட்ஸ் போகும்போது வந்து ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருப்பாங்க நைட் டைமில். அப்போது வந்து ஒருத்தன் வந்து கீழே எப்படி சொல்லுவோம், டனல் இருக்கும் இல்லையா, ட்ரைனேஜ், அதிலேருந்து மேனுவல் ஓப்பன் பண்ணி ஒருத்தன் வெளியில் எழுந்திரிச்சு வருவான். இவங்கள பார்த்தோன்னே தப்பிச்சு ஓடி ஒரு கூவம் மாதிரியான ஒரு ஏரியாவுக்குள்ளே ஜம்ப் பண்ணுவார். அங்கே ஸ்லம் ஏரியாவில் அங்கே எல்லாமே ஒரு மாதிரி ஈர்க்கப்பட்ட ஒரு இடமா இருக்கும். இங்கே போயிட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு கூட ஒரு இடம் எல்லாம் இருக்குது. சரி, அங்கே ஜம்ப் பண்ண உடனே அவங்களும் போய் உள்ளே போய் அவனை போய் தேடி போய் பார்ப்பாங்க. அங்கே ஒரு பெரியவர் இருப்பார். அவர் வந்து என்ன பேசினாலும் காது வைக்காத ஒரு மாதிரியாக இருப்பார். ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களாம் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒருத்தவர் நிற்பார். அவர் பார்த்த உடனேவும் ஏய் யாரா நீ இங்கே ஒருத்தர் வந்தானான்னு கேட்கும்போது போலீஸ்காரங்க காமெடியாக பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு போலீஸோட தலையை ஒருத்தர் வெட்டிடுவாங்க. வெட்டுடனே அவங்க பயந்துருவாங்க. பயந்து பார்த்தா அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே ஒன்று வந்துடுவாங்க. ஒன்று சேர்ந்த உடனே இப்போது இங்கேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் கதை. இது ஒரு ஆங்கிளில் சொல்லப்பட்ட கதை. இன்னொரு ஆங்கிலேயே ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னென்னா அஸ்வின் வந்து என்னென்னா ஊரில் இருக்கிற போலீஸ்காரவங்க எல்லாரையுமே வந்து பிடிக்காமல் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கார். எதுக்கு அவருக்கு போலீஸ்காரங்கள உனக்கு எனக்கும் தனிப்பட்ட பகை இல்லை, உன் யூனிஃபார்ம் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை வந்து அவர் சொல்கிறாரு. ஒரு மலை கிராமம், அந்த மலை கிராமத்தில் வழக்கம் போல் அந்த பிரச்சனை, அப்புறம் இண்டஸ்ட்ரி, அப்புறம் கழிவு நீர், அப்புறம் அதிலிருந்து லோன்லேருந்து இருக்கிற பிரச்சனை, இது எல்லாத்தையும் பெருசாக சொல்லாமல் மோஷன் பிக்சர்லேயே வந்து அனிமி மாதிரியே கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ இதனால் வந்து அவர் தம்பி பாதிக்கப்படுறாரு. அந்த தம்பி பாதிக்கப்பட்டதுனால இவர் போலீஸ் மேலேயே ஒரு வெறுப்பு வருது. இந்த வெறுப்புனால இவர் வந்து எல்லா போலீஸ்காரையும் அடித்து கொலை பண்ணுறாரு. ஸோ இப்போ அஸ்வினுக்கும் ஒரு பக்கம் கதை, இந்த பக்கம் அதர்வாவுக்கும் ஒரு பக்கம் கதை. இவங்க என்னென்னா அடுத்த நாள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அதர்வா தப்பிச்சாகணும். இவர் தப்பிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தப்பிச்சாகணும். வாக்கி டாக்கி அங்கே ஒர்க் ஆகலை, சிக்னல் கட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது. இன்னொரு பக்கம் இவர் வந்து இந்த மாதிரி போலீஸ் மேலே வெறுப்பு இருக்கிறதுனால இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்குற குரூப் அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி இவர் அஸ்வின் வந்து ஏற்கனவே எக்ஸ் ஆர்மி அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து இந்த டனல் நோன்றதுலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இவர் இந்த டனல் எல்லாத்தையும் வந்து கீழேயே அண்டர் கிரவுண்ட் டனல் பேங்கிங் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிற ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருப்பார். ஸோ அன்றைக்கி நைட் 2 மணிக்கு இந்த பேங்க் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் அங்கே ஓடிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவங்க கொள்ளையடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அடுத்த நாள் அதர்வா ஆப்ரேஷனுக்குள்ளே இவங்க வெளியில் போகணும். இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் தெரிய வர அதர்வா இதையும் தடுத்துன்னு உங்கள் அம்மாவுடைய ஆப்ரேஷன் பார்த்தாலும் எப்படி பண்ணுறார் இது பண்ணுறார் அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமே. ஆக்சுவலாக வந்து டனல் அப்படின்னு பேர் வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் தணல் அப்படின்னு தமிழில் பேர் வச்சுருக்காங்க. இது மட்டும்தான் உண்மை. ஏன்னா இந்த கதை வந்து ஒரு டனலுக்குள்ளே நடக்கிற ஒரு வித்தியாசமான கான்செப்ட். இது நம்ம ஊரில் நடந்திருக்கா, இந்த மாதிரிலாம் நடக்குமா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நடக்காது. இது கனெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகாது. ஆனால் இந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கிரிப்பாக வந்து ஒரு ஸ்டோரி சொல்லும். அந்த ஸ்டோரி இப்போ நான் சொன்ன ஸ்டோரிக்குள்ளேயே வரவே வராது.
அவ்வளவு என்ன இவன் சொன்னேன், ஆனால் அந்த ஸ்டோரி வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு விறுவிறுப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே. செகண்ட் ஹாஃப் அங்கே எங்கேன்னு லேக் அடிக்கும், போகும், வெளியில் போயிட்டு உள்ளே வரும், அப்படி இப்படின்னு போகும். பட் கிளைமேக்ஸில் அந்த ஸ்டோரி திரும்பவும் இந்த லைன் அண்ட் லென்த்துக்குள்ளே உள்ளே வரும். இதுதான் இந்த கதை. பொதுவாகவே ஒரு படம், ஒரு திரைக்கதை அப்படின்னும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் கதை சொல்லுவாங்க, இல்லை வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் கதை சொல்லுவாங்க. இந்த படத்தில் மட்டும்தான் ஒரு 3 பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்கிறாங்க. அதாவது ஆக்சுவலாக 2 பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கண்ணுக்கு தெரியும், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தெரியாது. அதாவது அதர்வாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதர்வாவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதர்வா வராரு அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஒரு வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன் அஸ்வின் இப்படி ஆனார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதையை சொல்லி அந்த கதையும், ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரெண்டில் வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே வராமல் இந்த 2 பேருக்கு உண்டான கான்ஃப்ளிக்டில் ஜென்ரலாக நம்ம ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்போம் இல்லையா, நீ பண்ணதான் தப்பு, நீ பண்ணதான் தப்புன்னு நம்ம பஞ்சாயத்து பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்க்ரீன் பிளேயே டிசைன் பண்ணியிருப்பாங்க. சிலருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வில்லனை இவ்வளோலாம் காட்டக்கூடாது, என்னைக்கு வில்லனை நீங்கள் நல்லவனாக காட்டுறீங்களோ அந்த படம்லாம் ஓடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே நடந்த சம்பவம் தான். 2.0 படத்தில் வந்து அக்ஷய்குமார் ரொம்ப நல்லவர். சிட்டி அப்படிங்கிற ஒரு மெஷின் வந்து அக்ஷய்குமார்ன்ற ஒரு ஆவியை வந்து அழிக்குது, பறவைக்காக போராடணும் ஒருத்தனை அப்படின்னும் போது அந்த படம் ஓடாமல் போச்சு. அது உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, 2 பேரோடைய எதனால் 2 பேருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கிளியராக இங்கே பிக்சரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்டாக நான் பார்க்குறேன். இதையும் தாண்டி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்குறது என்னென்னா ஜஸ்டின் பிரபாரோட மியூசிக். பொதுவாக டனல் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, டனல் அடிக்கலாம் மியூசிக். எப்போவுமே இந்த அலாரம் சவுண்டு, ஃபயர் அலாரம் சவுண்டு, இந்த மாதிரி சவுண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டனலுக்குள்ளே இந்த கண்டென்ட் போகிறதுனால அந்த சவுண்ட் சிஸ்டத்தையே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது வந்து ஈஸியாக இருக்குது. 2வது அதர்வா வந்து ரொம்ப பழைய படங்கள், ரொம்ப யங்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கார். 3வது இந்த போலீஸில் எப்படிப்பட்ட போலீஸு, எந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயத்த இதில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் புதுசாக தெரிகிற மாதிரி தோணலாம். பழைய ஸ்க்ரீன் பிளே தான், ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமான சில நாட்ஸில் வச்சுருக்காங்க. ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் நல்லா இருந்துச்சு. அஸ்வினோடைய நடிப்பு அப்படின்னும் போது இதற்கு முன்னாடி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு வில்லனாக நம்ம அஸ்வினை பார்த்துருப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு அஸ்வினை பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வைஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பார். என்ன சொல்ல போனால் அதர்வாவுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது, அதர்வாவோட ஒருபடி மேலேயே தான் அவருக்கு வந்து ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தளவுக்கு அவருடைய ஒர்க்கிங்குமே நல்லா இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக என்ன அப்படின்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் தனல் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே விறுவிறுன்னு போகிற மாதிரியான ஒரு படம், எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தனல் ஒரு நல்ல சாய்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.